2 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் டிசைட் பண்ணியிருந்தோம். பட் யாரோ ஜோசியர் ஏதோ சொன்னாங்களாம் 6 மந்த்ஸுக்குள்ளே பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு வந்து எம்ஜிஆர்கிட்ட போய் சொன்னாங்க. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர் வந்து டேட்டும் கொடுத்துட்டாரு. அண்ட் தட் வாஸ் வித்தின் 6 months. கரியரில் இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் நான் பண்ணிட்டுருக்கேன்னா அதே மாதிரி மேரிட் லைஃப்பில் ஐ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அவளுக்கு ஒன்ன பிடிக்காதே. டவுன்ல நானே உன்னை நிறைய பொண்ணுங்களோட பார்த்திருக்கேன். மத்தவங்களும் நீயும் ஒண்ணா? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் டிசைட் பண்ணியிருந்தோம். பட் யாரோ ஜோசியர் ஏதோ சொன்னாங்களாம் 6 மந்த்ஸுக்குள்ளே பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு வந்து எம்ஜிஆர்கிட்ட போய் சொன்னாங்க. எம்ஜிஆர் டேட்டும் கொடுத்துட்டாரு. அண்ட் தட் வாஸ் வித்தின் 6 months. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க ஆன் ஸ்கிரீன் வராததுக்கான ரீசன் நீங்களா எடுத்ததா இல்ல சார் வந்து எதுக்கு அப்படி கேட்டாரா? See, my mindset நான் குவிட் பண்ணுற டைமில் I was very focused that நான் ஆக்ட் பண்ண மாட்டேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் I will not act because I had seen lot of failed marriages. So அந்த டைமில் I had taken a decision. நான் வந்து கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் I will. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம் அவருக்கு விஜய் சார்னா உயிர்னு தெரியும். அவரோட படத்தில் நடித்தப்போ வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ட்ராலும் பண்ணாங்க. ஆக்சுவலி இருந்தது பட் ஐ டோன்ட் அந்த கதையில் வந்து மெயின் இதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆனதுனால they had to cut his portion. பட் இருந்தது there was he worked for number of days அந்த படத்தில் நிறைய இல்லைன்னா கூட அவனை நிறைய ட்ரோல் பண்ணாங்க. பட் சின்ன வயசுல அவனுக்கு ஆக்சுவலி அவங்க அப்பா ஒரு ஆக்டர் டைரக்டர்னு தெரியும், அவங்க அம்மா ஒரு ஆக்ட்ரஸ்னே தெரியாது. நேத்திக்கு ருத்ரன் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்தேன். அதுலயே ஒரு அப்செட். என்னோட படங்களே நான் ரொம்ப ஹோப் வச்சிருப்பேன், ஒரு படத்துல அது ஓடி இருக்காது. எதுவுமே இந்த படம் தேராதுன்னு நினைக்கிறது படம் சூப்பர் ஹிட்டா ஓடுவாங்க. நீங்க சில்க் ஸ்மிதா சொன்னதுனால அவங்கள வந்து ரியலி வி மிஸ். படத்துல கேரக்டர்ஸ் வர் டிஃப்ரெண்ட் பட் இன் ரியல் லைஃப் வந்து ஷி வாஸ் சச் அ ஸ்டன்னிங் பர்சன் நான் சொல்வேன். இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இருக்க கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரொடக்ஷனே தேவையில்லைங்க. இவங்களை வந்து எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப பரிச்சயமான அழகான ஆக்ட்ரஸ் நம்மளோட பூர்ணிமா பாக்கியராஜ் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம். வணக்கம் பிரீத்தி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி இன்ட்ரடக்ஷன். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நான் பூர்ணிமா பாக்கியராஜ் நான் சொல்லி தான் ஆகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அப்படி மட்டும் கிடையவே கிடையாது. எவ்ரிபடி நோஸ் யூ அண்ட் எவ்ரிபடி லைக்ஸ் யூ. அண்ட் இன்னைக்கு பளிச்சுன்னு வந்து பிரைட் எல்லோவில் வந்திருக்கீங்க. அண்ட் வி ஆல்வேஸ் லவ் யுவர் ட்ரெஸ்ஸன்ஸ் ஆல்சோ. உங்களோட அந்த கலர் காம்பினேஷன்ஸ், நீங்கள் வந்து அந்த அந்த ஒரு ஃபீல்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால என்னன்னு தெரியல, எப்பவுமே உங்களோட காஸ்டியூம்ஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. அது எனக்கு ஆரம்ப காலத்துலேருந்து அப்படி தான் ஒரு இன்ட்ரெஸ்ட். டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபேப்ரிக்ஸ், டு மிக்ஸ் அண்ட் மேட்ச் கலர்ஸ், எனக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ காலேஜ் டேஸ்லேருந்து அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ ஐ திங்க் கிராஜுவலி என்னோட கரியரில் அது இட் ஃபிட் இன் சம்ஹவ். டாப்பிங் அவுட் ருத்ரன் சூப்பர். லாரன்ஸ் சார்னாலே வந்து ஒரு 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 ஸ்டீரியோடைப்பாக நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரே ஹாரர் மூவி தான் கொடுப்பாரு. அவரோட படங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேய் வரும், படி வாங்கும், இப்படியே போயிட்டு இருந்த சமயத்தில் ருத்ரன் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இல்லை, அந்த ஒரு சீரீஸ் வந்து பேய் படமாக இருந்தது தவிர ஐ டோன்ட் திங்க் அவரோட மற்ற படங்கள்லாம் அப்படி கிடையாது. பட் லாட் ஆஃப் ஆக்ஷன் அண்ட் டான்ஸ் இருக்கும். டோட்டலி கமர்ஷியல் ஃபிலிம் வித் லாட் ஆஃப் ஃபன் எலிமெண்ட்ஸ் அண்ட் டான்ஸ் இருக்கும், ஃபைட் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஜானரில் தான் இந்த படமும். ஸோ 1980லேருந்து 1985 அந்த குறுகிய காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி எல்லா லாங்குவேஜும் விட்டு வைக்காம 84 வரைக்கும் எல்லா லாங்குவேஜுமே நீங்கள் கலக்க ஒரு 50 மூவிஸ் கிட்ட முடிச்சிருக்கீங்க. நீங்கள் விக்கியில் 50 தாங்க இருந்துச்சு. இல்லை, அதில் ப்ராப்ளி அந்த 5-6 மூவிஸ் வந்து பிஃபோர் 80 இருக்கும். சிஸ்டர் கேரக்டர் அதெல்லாம் பண்ணி அதனால கொஞ்சம் அப்படி இப்படி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோ மூவி பண்ணியிருக்கீங்க. 72 ஆக்சுவலி. அப்போ எப்போ நீங்கள் ரெஸ்ட் எடுப்பீங்க? ரெஸ்ட்டே எடுக்க மாட்டேன் நான். எவ்ரி சண்டே ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் வந்து அந்த 3 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்சு ப்ராபப்ளி ஒரு சண்டே 2 சண்டே தான் ஆஃப் எடுத்திருப்பேன். ஏன்னா செகண்ட் சண்டே தான் வெளியூர் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. டேட் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு நாள் நான் வந்து வெளியூர் பாரிஸ் போயிட்டு இருந்தேன் ஷூட்டிங்க்கு. ஸோ அதுக்கு ஒரு நாள் முன்னாடி கேப் கிடச்சிது. நான் ஊருக்கு போயிட்டேன், நான் பாம்பே போய், ஏன்னா எப்படியும் அங்கே தான் ஃப்ளைட் ஏறணும். ஸோ அங்கே போய் அங்கே ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு அங்கே போயிட்டேன். அதர்வைஸ் ஐ டோன்ட் ரிமெம்பர் டேக்கிங் அ பிரேக் எவர். ஒரு பிரேக் எடுத்து எங்கேயாவது போகணும் அந்த மாதிரிலாம் தோணவே இல்லை. பிகாஸ் ஐ ரியலி என்ஜாய்ட் த ஒர்க். அந்த டைமில் ஷூட்டிங் வாஸ் ஃபன், அந்த மாதிரி இருந்தது. தோ ஆல்மோஸ்ட் எவ்ரி டே டபுள் ஷிஃப்ட் மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட இட் வாஸ் லைக் ஃபன்.
ஓகே. பட் இதுக்கிடையில டார்லிங் 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 நம்ம டார்லிங் எப்படி பார்த்தீங்க? பாக்கியராஜ் சார் எப்படி என்ட்ரி கொடுத்தாரு உள்ள? ஆமா, அது டுவர்ட்ஸ் எண்ட் ஆஃப் 83 தாங்க. இப்போ ஐ மீன் 82ல ஒர்க் பண்ணேன். மூவி ஆமாம், மூவி ஒர்க் பண்ணோம், டார்லிங் டார்லிங் பண்ணோம். பட் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 25-30 படம் சைன் பண்ணி வச்சிருந்தேன். சடனாக தான் இந்த மேரேஜ் மேட்டர் வந்தது. டியூ டு லாட் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்ஸ். நிறைய தடவை கதை சொல்லிட்டேங்க, டோன்ட் ஆஸ்க் மீ. ஓகே, அந்த கதை வேண்டாம். ஓகே, சரி. டக்குன்னு வந்து கல்யாணம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க. ஆக்சுவலாக வந்து கல்யாணம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஒரு 2 இயர்ஸ் பிகாஸ் எனக்கும் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்தது. நான் சொன்னேன் 25-30 ஃபிலிம்ஸ் நான் கமிட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அந்த ஏன்னா அப்போல்லாம் வந்து ஒரு 20-25 டேஸ் தான் என்னோட ஒரு படத்துக்கு கால் ஷீட். தமிழ் படத்துக்கு மட்டும் தான் ஒரு 40 டேஸ் அப்படி கொடுப்பேன். மலையாள படம்லாம் 20 to 25 டேஸ் தான். தெலுங்கு படம் வந்து எப்படி 45 டேஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டயத்தில் வந்து நிறைய படங்கள் கமிட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் தான் டிசைட் பண்ணியிருந்தோம். பட் யாரோ ஜோசியர் ஏதோ சொன்னாங்களாம் 6 மந்த்ஸுக்குள்ளே பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு திடீர்னு வந்து எம்ஜிஆர்கிட்ட போய் சொன்னாங்க. எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அவர் வந்து டேட்டும் கொடுத்துட்டாரு. அண்ட் தட் வாஸ் வித்தின் 6 months. எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. படங்கள் இவ்வளோ கமிட் பண்ணி வச்சுருக்கேன், என்ன பண்ணுறது தெரில. அதில் ஸ்டார்ட் பண்ணாத படங்கள் அரௌண்ட் 25 இருந்தது. ஸ்டார்ட் பண்ணின படம்லாம் நான் எப்படி ஃபினிஷ் பண்ணுற மாதிரி படம் வச்சுருக்கீங்க பேங்கிங்கில். ஓகே, எல்லாம் ஸ்டார்ட் பண்ணின படம்லாம் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அந்த படங்கள்லாம் ஃபினிஷ் பண்ணேன். கரெக்டாக 3 days பிஃபோர் மை மேரேஜ் ஐ ஃபினிஷ் மை லாஸ்ட் டே ஆஃப் ஷூட். அப்பா, அடுத்த நாள் ஆமாம் மெஹந்தி அந்த மாதிரி லைனாக ஃபங்க்ஷன்ஸ் இருந்தது. அன்னி வரைக்கும் நான் ஷூட் பண்ணேன் நான். ஓகே, தலை சுத்துது எனக்கு ஆக்சுவலி கேட்கும் போது. எவ்வளோ வந்து ஆக்குப்பைடாக லைஃப் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஸோ அதனால தான் ஆக்சுவலி கல்யாணத்துக்கு அப்புறம் என்னால் உட்காரவே முடியல. யூனோ லைக் ஏதோ ஆஃபீஸ் போயிட்டுருப்பேன் நான். ஷூட்டிங் இருந்தால் ஷூட்டிங் கிளம்பி போயிடுவேன். மீன்ஸ் அஃப்கோர்ஸ் நாட் பிஃபோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா, பிஹைண்ட் த கேமரா ஏதோ ஒன்று காஸ்டியூம் பண்ணுவேன், ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஐ கெப்ட் மை செல்ஃப் பிஸி. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ் ஆஃப் டிசைனிங் க்ளோத்ஸ் அண்ட் ஆல் தட். Mainly bridal. I concentrated on bridal because designers நிறைய பேர் இருந்தாங்க. So I concentrated on bridal. Made a name for myself and I was happy with all that. Okay. Before I started again. இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆன் ஸ்க்ரீன் வராததுக்கான ரீசன் நீங்களா எடுத்ததா இல்லை சார் வந்து எதுக்கு அப்படி கேட்டாரா? சரி, நானாக டிசைட் பண்ணினது ஆக்சுவலாக. நான் வந்து முதல்ல நினச்சது கல்யாணத்துக்கு அப்புறம் ஐ ஷுட் இப்போ எப்படி என்னோட கரியரில் இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் நான் பண்ணிட்டுருக்கேன்னா அதே மாதிரி மேரிட் லைஃப்பில் ஐ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஃபுல்லி அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன். அண்ட் தட் வாஸ் மை மோட்டிவ் ஆல் அலாங். பட் ப்ராபப்ளி அந்த சைடில் கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட் இல்லை பண்ணுன்னு சொல்லியிருந்தா ஐ வுட் ஹவ் ப்ராபப்ளி டன் 1 or 2 ஆஃபர். ஆமாம், அவரும் ஒன்றும் அப்போ சொல்லலை. அண்ட் ஈவன் எனக்கும் ஒன்ஸ் ஐ காட் இன் டு த ரிலாக்ஸ் மோட் ஆஃப் ஃபேமிலி லைஃப்பில் எனக்கும் அது கொஞ்சம் பழகிடுச்சு, நல்லா இருந்தது. ஆமாம், ரொம்ப ரிலாக்ஸ்டாக ரொம்ப 9 மணி வரைக்கும் தூங்கலாம் அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஒரு ரிலாக்ஸ் லைஃப் வாஸ் டூ கம்ஃபர்டிங் அந்த டைம். ஆமாம், அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் குழந்தைங்க வந்துட்டாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூலு அதுக்கப்புறம் டைமே இல்லை வேறு ஏதாவது யோசிக்கிறதுக்கு. பட் தேவர் ஆஃபர்ஸ் அப்போ ஆஃப் அண்ட் ஆன் வரும், எனக்கு ஆஃபர்ஸ் வரும். அப்போ நான் வந்து என்ன ப்ராப்ளம்னா நம்ம இந்த ஃபீல்டில் கொஞ்ச நாள் விட்டு போச்சுன்னா அதுக்கப்புறம் யூ ஸ்டார்ட் கெட்டிங் நர்வஸ் டு ஸ்டார்ட் அகேன். அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஸோ எனக்கு அந்த பயத்திலே நிறைய படங்கள் வேண்டாம் வேண்டாம் சொல்லி தள்ளி போட்டே இருந்தேன். அப்புறம் நம்ம ரொம்ப ஐ திங்க் 29 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஐ காட் பேக் இன் டு ஆக்டிங். கொஞ்சம் ரொம்ப ஆதலால் காதல் செய்வீர் நான் செஞ்சேன். அது இட் வாஸ் ஒரு ரோல். ஐ சரி ஓகே லெட் மீ ட்ரைன்னு பண்ணேன். அந்த டைம் தான் பார்த்து ஜில்லா வந்துச்சு. அப்புறம் ஜில்லா அதுக்குள்ளே ஷாந்தனு வாஸ் லிட்டில் க்ரோன் அப் அண்ட் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் நம்ம விஜய் சார். ஸோ அதனால் ஈஸ் நத்திங் டூயிங் யூ ஆர் டூயிங் திஸ் ஃபிலிம் அப்படின்னா. அண்ட் எனக்கும் there was a big enticement. அந்த படத்தில் மை கோஸ்டார் வாஸ் மோகன்லால் அகேன். ஸோ அதனால நான் சொன்னேன் கொஞ்சம் கம்ஃபர்ட் லெவல் அதிகமாக இருக்கும்ல. நீங்கள் மூவி பண்ண பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலி ரொம்ப பிடிச்சது வந்து அந்த பூமாலை சாங். சூப்பர் ஸ்டாரோட போட்டி போட்டுக்கிட்டே வந்து அந்த சாங் பண்ணியிருப்பீங்க. தட் வாஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் சாங் அந்த பீரியடில். ஸோ நிறைய ஃபேன்ஸ் உங்களுக்கு அந்த பீரியடில் இருந்திருப்பாங்க. அந்த கிரேசி ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும். நிறைய பேர் வந்து ரோட்டில் போகும்போது வந்து பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபேன் மூமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? இல்லை, ஆக்சுவலி எனக்கு அந்த டைமில் மை ஃபாதர் அவர் தான் எல்லா ஃபேன்மெயிலுக்கும் பர்சனலாக உட்காந்து ரிப்ளை பண்ணுவார், எல்லா ஃபேன்மெயிலுக்கும். அதில் மட்டும் ஒரே ஒரு ஃபேன்மெயில் எங்கிட்ட காமிச்சார், ஒரு லெட்டர் காமிச்சார், அப்புறம் பிளட்டு வச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னு நான் பயந்துட்டேன். இந்த அளவுக்குலாம் க்ரேஸாக இருக்கும்போது இட்ஸ் அ லிட்டில் ஸ்கேரி தெரியுமா. அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப பொலைட்டாக பதில் கொடுத்து அவங்கள காமிச்சிங்களா எனக்கு டிமாண்ட் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் அதே மாதிரி வந்து மோகன் சாரோட நிறைய மூவிஸ் பண்ணியிருப்பீங்க. மோகன் சார் வந்து ரஜினி கமல் சாருக்கு ஈக்குவலாக ஃபேன் பேஸ் வச்சுருந்த ஒரு ஸ்டார் அந்த பீரியடில்.
ஸோ அவரை பற்றி ஏதாவது வார்த்தைகள்? மோகனோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா என்னோட செகண்ட் தமிழ் படமே மோகனோட கிளிஞ்சல்கள். தட் வாஸ் மை செகண்ட் தமிழ் ஃபிலிம். ஸோ அந்த படம் பண்ணும்போதே வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் மோகன், பிகாஸ் இஸ் வெரி ஈஸி கோயிங் டைப். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இஸ் நோ ஏர்ஸ் அரவுண்ட் ஹிம், வெரி ஒரு ஃப்ரெண்ட்லி டைப். அந்த மாதிரி பண்ணும்போது அந்த படம் பண்ண அடுத்த படம் பயணிகள் முடிவதில் வி ஸ்டைன் டுகெதர். ஸோ அந்த படமும் அடுத்தடுத்தது பண்ணும்போது பிகேம் குட் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். நீங்கள் ஆதலால் காதல் சேவையில் வந்து நான் நடிக்க போகிறேன்ப்பா, சைன் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது என்ன சொன்னார்? ஒன்றும் சொல்லலை, சரி பண்ணு தான் சொன்னார். அது முதலே சொல்லியிருக்கலாமே, இல்லை அப்போ வந்து மை மைண்ட் செட், நான் குவிட் பண்ணுற டைமில் ஐ வாஸ் வெரி ஃபோக்கஸ் தட் நான் ஆக்ட் பண்ண மாட்டேன், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐ வில் நாட் ஆக்ட், பிகாஸ் ஐ ஹட் சீன் லாட் ஆஃப் ஃபெயில்டு மேரேஜஸ். புரியுது. ஸோ அந்த டைமில் ஐ ஹட் டேக்கன் அ டெசிஷன், நான் வந்து கல்யாணம் பண்ணினதுக்கப்புறம் ஐ வில் கிவ் மை ஃபுல் டைம் டு ஒன்லி த ஃபேமிலி அப்படின்னு. ஸோ அந்த மைண்ட் செட்டில் நான் அந்த டைமில் இருந்தேன். ஐ கான்ட் சே அவர் தான் சொன்னார்னு இல்லை, இட் வாஸ் மை மைண்ட் செட் ஆல்சோ. பட் இப்போ இன் ஹைண்ட்சைட் வென் ஐ சி, நான் ஐ ஃபீல் தட் நான் கண்டினியூஸாக ஏதாவது, ஐ மீன் அவ்வளோ கண்டினியூஸாக ஒர்க் பண்ணியிருக்க தேவையில்லை. மேபி ஆன் அண்ட் ஆஃப் ஒரு படம், என்றைக்காவது ஒரு படம், ஒரு வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம் அது பண்ணியிருக்கலாம். ஸோ ஐ வுட் பீன் மோர் இன் டச் வித் த யங்கர் ஜென்ரேஷன். அட் டைம்ஸ் எனக்கு அந்த ஒரு டிஸ்டன்ஸ் ஃபீல் ஆகும். பட் இட்ஸ் நெவர் டூ லேட். இனிமேலும் நீங்கள் நிறைய பண்ணலாம், நாங்கள் பார்க்கறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். கைடன்ஸுக்கு இருக்காங்களே, கிக்கியில் இருக்காங்களே. ஆமாம், நிறைய. ஆமாம், அந்த சைடும் வரேன், அடுத்த வரிசையாக வரேன். ஸோ மூவிஸ் எல்லாம் திருப்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாச்சு, படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஜில்லா எல்லாமே நல்லா ஜாலியாக போயிட்டு இருக்கு. இதுக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சாருக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டை பற்றி பேசுவோம். சாருக்கு வந்து நீங்கள் வந்து என்ன சமைச்சு கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்? உங்களை நான் சமைச்சு கொடுக்காம இருந்தால் தான் பிடிக்கும் இருக்கு. ஏன்னா ஐ எம் நாட் அட் ஆல் குட் ஷெஃப் ஆர் குக் ஆர் எனி திங் ஆஃப் தட் சார்ட். ஒரு அவசர ஆத்திரத்துக்கு ஏதாவது ஒன்று பண்ண முடியும் தவிர அது வந்து மோசம்னு சொல்ல முடியாது. பட் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததில்லை, பிகாஸ் அவர் ஹீஸ் நெவர் ஆஸ்க் மீ கோ அண்ட் குக் இன் த கிச்சன் அப்படின்னு. அதுக்குன்னு நேரமும் இருந்ததில்லை. ஆல்வேஸ் ஹவ் பீன் இன்வால்வ் இன் சம் ஒர்க் ஆர் தி அதர். ஸோ கிச்சனில் போய் பண்ணுற அளவுக்கு எனக்கு நேரமும் இருந்ததில்லை. அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட்டாகவும் நான் எடுத்துக்கல, பிகாஸ் எனக்கு இன்னைக்காவது ஒரு நாள் போய் எதாவது லைட்டாக பண்ணலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தவிர ஐ எம் நாட் ஸோ ஃபாண்ட் ஆஃப் குக்கிங் தட் போய் டெய்லி குக் பண்ணணும், விதவிதமாக பண்ணணும் அப்படின்னு இல்லை. அதோடு எனக்கு வந்து ஏதாவது இந்த ட்ரெஸ்ஸில் வந்து கலர்ஸை மேட்ச் பண்ணி கூட இதை மேட்ச் பண்ணி கூட ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அபவுட் ஆல் தட். ஸோ எனக்கு சமையல் விதவிதமாக பண்ணி கொடுக்கணும்னு ஒரு பெரிய ஆசை கிடையாது. ஸோ அவரும் அது பெருசாக ஒன்றும் கேட்டதே கிடையாது. பட் அவருக்காக நான் முன்ன போய் ஸ்பெஷலாக ஐ எம் ஹார்ட் கோர் வெஜிடேரியன். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கிற டயத்தில் ஆஃப்டர் மை மேரேஜ் ஐ நியூ தட் ஹி லைக் சிக்கன் ஒரு விதமாக பண்ணும்போது ரொம்ப பிடிச்சது அவருக்குன்னு தெரியும். அது யாரோ ஒருத்தர் மீதி வீக்லி ஒன்ஸ் பண்ணி அனுப்புவாங்க எங்கள் வீட்டுக்கு. அன்றைக்கி பார்த்தா நல்லா ரசித்து சாப்பிடுவார் அது. அப்புறம் நான் வந்து சரி இது ரொம்ப லைக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு அது தொடர்றது கூட எனக்கு பிடிக்காது, தெரியுமா, தட் வே. அப்புறம் நான் அவருக்கு ரொம்ப லைக் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் போய் கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு, சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு அதுக்கான மசாலாலாம் அவங்க வீட்டில் போய் அந்த லேடிகிட்ட கேட்டுட்டு ஒரு நாள் சர்ப்ரைஸ் அவங்க வீட்டுக்கே நான் போயிட்டேன். நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் எனக்கு செய்யறதுக்கு மட்டும் காமிச்சு கொடுங்க. ஆமாம், காமிச்சு கொடுங்க எப்படி பண்ணணும்னு. ஸோ ஷி ஷோட் மீ அண்ட் ஐ ஆல்சோ சாட் டவுன் அண்ட் ஆக்சுவலி டிட் வித் ஹர் எக்ஸப்ட் டச்சிங் த சிக்கன். எல்லாமே நான் பண்ணிட்டேன். நான் இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா அன்றைக்கி போய் ரொம்ப ரசித்து சாப்பிட்டாரு. அப்புறம் யார் அவங்க கொடுத்து அனுப்பிச்சாங்களான்னு, ஆமாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்லும்போது தான் தெரிஞ்சது நான் போய் பண்ணினேன் அப்படின்னு. ஸோ ஹி வாஸ் ஸோ டச்ட் பை தட், யூனோ. ஆஹா, எனக்கா போய் நீ இவ்வளோலாம் ஒரு வெஜிடேரியன் நீ போய் சிக்கன் போய் வாங்கிட்டு வந்து இதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லி ஹி வாஸ் ஸோ டச்ட் தட் டே, யூனோ. ஸோ இட் ரியலி மேட் மை டே. புரியுது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரில் யாரும் ரொம்ப ரொமான்டிக், நீங்களா சாரா? நான் தாங்க. எங்க படத்துல முருங்காலாம் சாப்பிடுறாரு, ரொமான்டிக் இல்லையா அவரு? அவருக்கு பர்த் டேட் மறந்துடுவாரு, வெட்டிங் டேட் மறந்துடுவாரு, கூட அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவரு. ஸோ ஏன்னா 2-3 தடவை மிஸ் பண்ணியிருக்காரு. எனக்கு பயங்கர அப்செட் ஆகிடும். எந்த டேட்டும் மிஸ் பண்ண மாட்டேன், நான் எல்லாம் கரெக்டாக ஞாபகம் வச்சுப்பேன். பசங்களே இப்படிதானோ? பசங்களாம் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இவர் தான் இப்படி. சரி, ஓகே. அண்ட் சாந்தனு அவரை பற்றி இப்போ பேசுவோம். சாந்தனு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட்டியில் வந்து ஒரு படத்தில் நக்மா அவங்களோடலாம் நடிச்சிருப்பாரு, வேட்டியம் அடிச்சு கட்டுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்தே வந்து சோனு, அதில் ஒரு கேரக்டர் சோனுன்ற கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஆமாம், பேர் சோனு. ஸோ அதுலேயுமே வந்து அவர் நல்லா நடிச்சிருப்பேன். உள்ளே போய் அந்த டிவிடிலாம் எடுத்துகிட்டு வருவாங்க நெருப்பு வீட்டில் பார்த்தம்போது. நான் அந்த படத்தை பலவாட்டி பார்த்துருப்பேன். ஸோ அப்போலேருந்தே வந்து அவருக்கும் சினிமா பரிச்சயம் தான். அம்மா ஒரு ஆக்ட்ரஸ், அப்பா ஒரு ஆக்டர். ஸோ அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ப்ரெஷர் அதிகமாக இருந்திருக்கும். இப்போ நீங்கள் நம்ம மற்றவங்களாம் வரும்போது வந்து நமக்கு சினிமா பின்புலமே கிடையாத போது நம்ம நடித்தா நல்ல பேர், இல்லைனா இல்லை. ஆனால் இவர் உங்கள் பேரையும் சரி அப்பா பேரையும் சரி காப்பாற்றணுன்ற ஒரு ப்ரெஷர் இன்பில்ட்டாக வந்திருக்கும். இல்லை, கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் இருக்குது அவனுக்கு.
பட் அது வந்து இட்ஸ் நாட் ஈஸி தெரியுமா, இந்த மாதிரி ஒரு இது வரும்போது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். அண்ட் சின்ன வயசில் அவனுக்கு ஆக்சுவலி அவங்க அப்பா ஒரு ஆக்டர் டைரக்டர்னு தெரியும், அவங்க அம்மா ஒரு ஆக்ட்ரஸ்னே தெரியாது. ஏன்னா அந்த டைமில் நான் நடிக்கவும் இல்லை பெருசு. அதுக்கப்புறம் அவனுக்கு தெரிஞ்சப்போ என்னோட படமே பார்க்க மாட்டான். பிகாஸ் ஒரு படம் அதை பார்த்தா அதில் டெத் ஆச்சு, அப்புறம் இன்னொரு படம் பார்த்தா அதுலேயும் டெத் ஆச்சு. நீ இப்போ நடிக்கிற படத்துலலாம் இது மாதிரி டெத் ஆகிட்டே இருக்கு, நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி டசன்ட் see my watch my movies. நேத்திக்கு ருத்ரன் கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வந்தேன், அதுலேயே ஒரு அப்செட்டு. ஏங்க இப்படி பண்றீங்க? ஓகே. ஸோ ஆனால் அவனுக்கு அந்த ப்ரெஷர் இருந்தது, இனிஷியலி ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. பட் நவ் ஐ திங்க் ஹீஸ் கெட்டிங் ஓவர் தட். அண்ட் எனக்கு தெரிஞ்ச சக்கரக்கட்டி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா 90s கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிச்ச திரைப்படமும் கூட. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படம், அவருக்கு விஜய் சார்னா உயிர்னு தெரியும், அவர் தான் தாலி எடுத்து கொடுக்கணும்லாம் சொன்னவர் தான் இவர். ஸோ அவரோட படத்தில் நடித்தப்போ வந்து இவர் ஹாப்பியாக பண்ணாலுமே நிறைய பேர் வந்து கொஞ்சம் ட்ராலும் பண்ணாங்க, என்ன கொஞ்ச நேரம் தான் வந்து போனார். ஆக்சுவலி இருந்தது, பட் ஐ டோன்ட், அந்த கதையில் வந்து மெயின் இதுலேருந்து கொஞ்சம் டீவியேட் ஆனதுனால தே ஹேட் டு கட் ஹிஸ் போர்ஷன்ஸ். பட் இருந்தது, தேர் வாஸ் ஹி ஒர்க் ஃபார் நம்பர் ஆஃப் டேஸ் அந்த படத்தில். அண்ட் ஹி வாஸ் வெரி ஹாப்பி. அண்ட் ஃபைனல் அஃப்கோர்ஸ் படத்தில் நிறைய இல்லைன்னா கூட அவனை நிறைய ட்ரோல் பண்ணாங்க. பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் ஹிம். கண்டிப்பாக. பிகாஸ் அவனோட ஐடலோட ஒர்க் பண்ணான், குட் டிரெக்டரோட ஒர்க் பண்ணியிருந்தான். ஸோ இட் வாஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஃபார் ஹிம். என்னைக்காவது உங்ககிட்ட வந்து பிரேக் டவுன் ஆகி ஃபீல் பண்ணியோ இல்லை டிப்ரெஸ் ஆகியோ பேசியிருக்காரா? கண்டிப்பாக ஆகும். பிகாஸ் அவன் சில டைம் அவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணியிருப்பான் ஒரு படத்துக்கு, அந்த படம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடலைன்னா அந்த ஃபீலிங் இருக்க தான் செய்யும், அது எல்லாருக்குமே இருக்க தானே செய்யும். இல்லை ஆஸ் அம்மாவா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த டைமில் வந்து உங்கள் குழந்தை வந்து அழும்போது இந்த படம் ஒழுங்காக போகல, இல்லை என்னோட போர்ஷன் கட் ஆயிடுச்சு? இருக்குதா, என்ன பண்ணுறது, we've all gone through all that. எங்கள் ஃபேமிலியே எல்லா ஃபிலிம்ஸில் இருந்ததுனால அவங்க சாரோட படமும் ஏதாவது ஓடலைன்னா அவர் ஃபீல் பண்ணியிருக்கிறது நான் பார்த்துருக்கேன், நல்லா ஓடும்போது நான் பார்த்துருக்கேன். என்னோட படங்களே நான் ரொம்ப ஹோப் வச்சுருப்பேன், ஒரு படத்தில் அது ஓடி இருக்காது. எதுவுமே இந்த படம் தேராதுன்னு நினைக்கிறது, படம் சூப்பர் ஹிட்டாக ஓடும் சொல்ல முடியாதுல்ல. ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் நாங்கள் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சிமிலர்லி அவனுக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நிறைய சினிமா பற்றி தெரிஞ்சு வச்சுட்ருக்கான். ஓவர் த இயர்ஸ் ஹி இஸ் கேதர்ட் லாட் ஆஃப் நாலேஜ். வந்து ஐ ஒன்ட் பி சர்ப்ரைஸ் என்னைக்காவது இஃப் ஹி ஃபோர்ஸ் இன்டு டைரக்ஷன், ஏன்னா அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அது கூட. அண்ட் இன்னைக்காவது கண்டிப்பாக டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. பட் இப்போதைக்கு ஹீ இஸ் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் ஆக்டிங், ஏன்னா அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் அந்த அப்பப்போ யூடியூப் வீடியோஸ் நிறைய பண்ணுவான், ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணியிருக்கான். ஸோ அதை பார்த்தாலே வி கேன் மேக் அவுட் தட் ஹீ இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் தட். சாரோட ஆல்பம்ஸும் நாங்கள் அப்பப்போ பார்ப்போம், ஒரு சான்ஸ் கூட, லிப்ஸ்டிக் எல்லாமே நாங்கள் பார்த்து தான் இருக்கோம். அண்ட் இவரை பற்றி பேசிட்டு கிக்கி அவங்கள பற்றியும் பேசணும். எப்படி நீங்கள் ரெண்டு பேரும் இவ்வளோ ஒத்துமையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு ஏன்னா வந்து மாமியார் மருமகள்னாலே வந்து எல்லா வீட்லேயும் வந்து குடும்பிப்பிடி சண்டையாக இருக்கும். இல்லை வி கிவ் ஈச் அதர் ஸ்பேஸ். ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்டில் இருக்கிறதுனால இப்போ நான் வெளியில் போயிட்டு லேட்டாக வந்தால் எனக்கு வந்து கேள்வி கேட்க வேண்டாம். பிகாஸ் ஐ நோ வேர் ஷி ஹஸ் கான் அண்ட் என்ன மாதிரி வேலை பண்ணுறாங்க. அண்ட் ஐ நோ தட் என் பையனும் அதே பண்ணிகிட்ருக்கான், அதே மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்கா. சில டைம் நான் ஷூட்டிங் போயிட்டு நடுராத்திரியில் வருவேன், 2 மணி 3 மணி 4 மணியெல்லாம் கூட வந்திருக்கேன். ஸோ அந்த எங்கள் வீட்டில் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெண்டு பேரும் ஸ்பேஸ் கொடுத்துப்போம். நான் வந்து எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணிட்டுருக்கேன், வை டோன்ட் யூ கம் அண்ட் டூ திஸ் டூ தட்னு நான் கேட்கவே மாட்டேன். அதே மாதிரி ஷி ஆல்சோ டசன்ட் எக்ஸ்பெக்ட் டூ மச் ஆஃப் மீ. ஸோ அந்த ஸ்பேஸ் இருக்கிறதுனால ஐ திங்க் இட்ஸ் மோர் கம்ஃபர்டபுள். ஸ்வாக் அண்ட் ஸ்வாக் மருமகள் நினைக்கிறேன். நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்னைக்காவது வந்து ஷாப்பிங்லாம் போயிருக்கீங்களா? ரெண்டு பேருமே ட்ரெஸ் பிடிக்குமா? அதெல்லாம் பண்ணுவோம். அதெல்லாம் அடிக்கடி என் பையனை கூட்டிகிட்டு போக மாட்டோம். ஏன்னா அவன் வந்து கடையில் அவனுக்கு ஹீஸ் காட் நோ பேஷன்ஸ். வந்து லேடிஸ் ஷாப் வெளியில் போய் நாங்கள் நின்று நாங்கள் பேச ஆரம்பித்தா ஐயோ வேண்டாம் நான் எங்கேயாவது போகிறேன் அப்படிமா. ஸோ அவனை விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் மட்டும் போவோம். ஸோ வி ஹேவ் லாட் ஆஃப் ஃபன். தட் பார்ட்னர்ஸ் இன் க்ரைமாக இருக்கீங்க, அதனால தான். ஓகே. இப்போ இருக்க ஹீரோயின்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அப்போ வந்து அவங்களுக்கு நடனம் தேங்க் குட்னஸ் வி வர் ஃப்ரம் த கோல்டன் 80s தோணுதா? ஓகே. உங்கள் பீரியடில் இருந்த நிறைய ஆக்ட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட சில பேர் இல்லை. நம்ம சில்க் சுமிதாமா இருந்தாலும் சரி, ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இல்லை. அந்த நியூஸ் உங்களுக்கு வந்தப்போ எப்படி இருந்துச்சு? யாரை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க? நீங்கள் சில்க் ஸ்மிதா சொன்னதுனால அவங்கள வந்து ரியலி வி மிஸ் ஹர். ஷி வாஸ் அ வண்டர்ஃபுல் பர்சனுங்க. நாங்கள் ஐ ஹவ் டன் குவைட் அ ஃபியூ ஃபிலிம்ஸ் வித் ஹர். அண்ட் அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு கிளாஸ் அண்ட் ஒரு பியூட்டி வாஸ் நாட் வித் எனிபடி. அவங்க மேக்கப் போடுறது, அவங்க ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல நான் அவ்வளோ அட்மையர் பண்ணுவேன். படத்தில் ஹர் கேரக்டர்ஸ் வர் டிஃப்ரெண்ட். பட் இன் ரியல் லைஃப் வந்து ஷி வாஸ் சச் அ ஸ்டன்னிங் பர்சன் நான் சொல்லுவேன். ஸ்டன்னிங் ஹியூமன் பீயிங். அண்ட் அவங்க பண்ணுற மேக்கப்லேருந்து காஸ்டியூம்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸிங் அவ்வளோ அழகாக பண்ணிப்பாங்க. நான் ரொம்ப அட்மையர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷீ இஸ் டு பி குட், ஐ மீன் ஒரு ஆஸ் அ ஃப்ரெண்ட் ஷீ இஸ் ஆல்சோ ஒர்க்ட் இன் அவர் ஃபில்ம் ஆல்சோ.
as a friend வந்து நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன் அவங்களோட தங்க மகன்லேருந்து எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன் அண்ட் தம்பதிகள்னு ஒரு படத்தில் we had a lot of combination also and of course எங்கள் படம் அவசர போலீஸ் ஊரில் she acted in it so she was a nice person and I don't know good actress and we really miss her now. அந்த செய்தி வந்த அன்னைக்கு உங்களுக்கு ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? நம்புனீங்களா? நம்பவே முடியல பிகாஸ் ஐ மீன் சி பர்சனல் லைஃப்பில் வி டென்ட் நோ ஐ டென்ட் சி நான் அந்த ஃபீல்ட்லேருந்து வெளியில் வந்ததுனால ஐ நெவர் காட் இன்வால்வ் இன் மெனி பீப்புள்ஸ் லைஃப்ஸ் ஆஃப்டர் தட் ஐ வாஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் ஆல் தட் ஸோ எனக்கு அது என்னால் ஜீர்ணிக்கவும் முடியல ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் கேட்கும் போதெல்லாம் நம்பவே முடியல ஐயோ என்னாச்சு எப்படி ஆச்சு இது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஐ மீன் இட் ஹேப்பன்ட் அவ்வளோதான். ஓகே மேம், ஃபேமிலியில் எல்லார பற்றியும் பேசி முக்கியமான ஒருத்தங்களை பேசலாம் பெரிய தெய்வ குத்தமே ஆகிடும் சரண்யா பாக்கியராஜ் அவர்கள். ஏன்னா எங்கள் எல்லாருக்குமே வந்து அவங்களோட பாரிஜாதம் படம் பிடிக்கும். குறிப்பாக அந்த உன்னை கண்ணனே சாங் வந்து அதை கேட்டு அந்த சீடியெல்லாம் தேஞ்சே போயிருக்கும். ரிங்டோன் காலர் டியூன்லாம் வச்சோம். என்ன நாங்கள் எங்கே அவங்க ஆளையே காணோம்? இல்லை அவங்க வந்து ஆக்சுவலி பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் இப்போ வந்து ஐ டோன்ட் நோ ஃபர்ஸ்ட் டைம் ஷீ செட் ஷீ இஸ் கோயிங் டு ரைட் அ ஸ்கிரிப்ட் ஃபார் அ ஃபில்ம் ஸோ ஷீ இஸ் ஒர்க்கிங் ஆன் தட் இப்போ ஸோ ஐ ஹோப் அவளுக்கு ஷீ ஃபைண்ட்ஸ் ஹர் ஓன் வே வெல். ஸோ மேம் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் இன்றைக்கி எங்கள் கூட நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் ரொம்ப பிஸின்னு தெரியும். எங்களுக்காக இந்த டைம் அலோகேட் பண்ணி எங்கள் கூட நிறைய விஷயம் ஷேர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ளஷர். அவளுக்கு ஒன்றை பிடிக்காதே. டவுன்ல நானே உன்னை நிறைய பொண்ணுங்களோட பார்த்துருக்கேன். மற்றவங்களும் நீயும் ஒன்றா? Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.